நடிகர் கௌதம் கார்த்திக் நடிப்பில் இப்போ உருவாயிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் ரங்கூன். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ரீசெண்டாக சென்னையில் நடந்தது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, மேடையில் யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ரங்கூன் இந்த படம் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை யார்கிட்ட இருந்து இது நான் ஆரம்பிக்கணும்னா ராஜ்குமார்கிட்டருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இந்த படத்தோட டைரக்டர் என்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ உண்மையிலே ரொம்ப திறமையான ஆள். ஒரு திறமைக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லப்போனால் நான் அந்த துப்பாக்கி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி, அந்த 12 Man ஷூட் அவுட் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி, கத்தி பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் அந்த அந்த காயின் ஃபைட் ஒன்று இருக்கும். அந்த காயின் ஃபைட் அப்போ அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணல. பட் ஒர்க் பண்ணனாலும் எனக்கு தெரியும் இந்த படம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அந்த நார்த் மெட்ராஸோட ஸ்லாங்கு, சில வார்த்தைகள்லாம் அவர் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பதிஞ்சிருச்சு. அதனால் அந்த அந்த டப்பிங்க்கு மட்டும் நான் அவரை கூப்பிட்டேன். இந்த டப்பிங்கில் கொஞ்சம் வாய்ஸஸ் வேணும், எனக்கு நார்த் மெட்ராஸ் வாய்ஸஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் நிறைய பேரை கூப்பிட்டு வந்தார். பட் எனக்கு அந்த வாய்ஸ் கூட அவ்வளோ திருப்தியாக இல்லைன்னு அவரே கொஞ்சம் டப்பிங் பேச ஆரம்பிச்சிட்டார். திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே அண்ணா சேகரன் அண்ணா சிலை ஆகிட்டாருண்ணே அப்படின்ற ஒரு சில வாய்ஸஸ்லாம் கேட்டிங்கன்னா அது அவரோட குரல் தான் அது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு என்கிட்டருந்து வெளியில் போனதுக்கப்புறமும் எனக்காக அந்த படத்தில் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃப்ரெண்டு பிரதர் எல்லாமே. ஸோ ராஜ்குமார் தான். ராஜ்குமாரை பற்றி சொல்லணும், இந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது முதல்ல ஒரு வாட்டி ஒரு 3 hours ஃபுல்லாக நரேட் பண்ணார். அதுக்கப்புறமா ஒரு 3 daysக்கு அப்புறம் போய் பார்த்தோம். அப்போவும் திரும்ப 3 hours ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார். எப்போ ஒரு சின்ன டவுட் கேட்டால் கூட ஃபுல் ஸ்கிரிப்டை சொல்லி, ஸோ அதில் இந்த இடம் எங்கே வருதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இன்வால்வ். ஸோ ராஜ்குமார் படம் அந்த ஸ்கிரிப்டை சொல்லும் போதே நம்ம மைண்டில் அந்த விஷுவல் ஃபுல்லாமே வந்துடும். ஸோ இவன் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் காஸ்டியூம் போட்டிருப்பான். ஸோ அந்தளவுக்கு ஒரு செம கிளியரான பர்சன். ஸோ தேங்க்ஸ் ராஜ்குமார். அப்புறம் ராஜ்குமார் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்து. கௌதம் கார்த்திக் சார் பற்றி சொல்லி ஆகும். சார் பார்க்க அமுல் பேபி மாதிரி இருந்தாலும் ஆக்ஷன் உண்மையிலே சான்ஸே இல்லை. நான் கூட ஃபஸ்ட்டு 2 பேரும் பயங்கரமாக யோசிச்சிருந்தேன். சரி ஓகே இவர் வச்சு பண்ணனா கொஞ்சம் டூப் வச்சு மேட்ச் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் வெறும் இந்த கை மட்டும் பஞ்ச் பண்ணுற க்ளோஸ் கூட அவர் தான் பண்ணார். ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு கிரவுண்டில் ஃபைட் இருக்குது. ஸோ அந்த ஃபைட் பார்த்தா எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமாகலாம் இருக்க. இப்போ நீங்கள் அந்த ட்ரைலரில் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த ஷாட் நான் தெரிஞ்சு லாஸ்ட்டில் ஜம்ப் பண்ணி பண்ணலாம். அதெல்லாம் சான்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார். ஸோ தேங்க்ஸ் சார், சூப்பர். எல்லா டேரக்டர்ஸும் மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு படத்தை ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை நரேட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அந்த சைடு அவரோட அந்த சைடு எனக்கு பார்க்க கிடைக்கல. ஏன்னா நான் நேராக படத்தை பார்த்தேன். ஸோ ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக தான் நான் வந்திருந்தேன். அண்ட் அப்படியே போக தெரியல என்னமோ ஒரு ஃப்ளோவில் போய் ஒரு ஃப்ளோவில் நான் 2 சாங் வேறு கம்போஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் இருந்தது. ஹீ அக்செப்டட் இட் கிளாட்லி அண்ட் படத்தில் வச்சுருக்காரு ஒரு மாண்டேஜ் சாங். ஃபஸ்ட் டைம் ஒரு அசமீஸ் லாங்குவேஜில் ஒரு தமிழ் படத்தில் ஒரு சாங் வருது, ஒரு ராக் சாங் மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஜோனில் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் அது கண்டிப்பாக எங்கேயுமே இட்ஸ் அ மாண்டாஜ் சாங். ஸோ பேசிக்லி நேராக கட் பண்ணோம். சென்னையிலேருந்து நேராக தமிழ் பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் டக்குன்னு ரங்கூனில் இறங்கினார். திடீர்னு அப்படியே பர்மீஸ் லாங்குவேஜில் அப்படி இருக்காது. ஒரு ட்ராவலில் ஒரு அசாம் பார்டர் வழியாக அந்த வழியாக போகிறதுனால ஒரு அசமீஸ் சாங் வச்சுருக்கோம். அண்ட் ரீரெக்கார்டிங்கில் நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அண்ட் நிறையா பர்மீஸ் லாங்குவேஜ் அதை பற்றின ரிசர்ச் ஒர்க் நிறையா பண்ணினோம். அண்ட் ராஜ்குமார் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். பர்மீஸ் நவுன்ஸு, பர்மீஸ் வேர்ட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணி அண்ட் நிறையா அந்த இதில் இருக்கிற ஸ்லாங்கில் இருக்கிற அண்ட் அந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணினோம். So I have like a list of thank yous to give to people tonight. So firstly I'll start with A.R. Murugadas sir. Well, I'm a die-hard fan of you. So it's been a dream, and trust me, I'm super blessed to be, having his name, and he's giving me a banner to debut. And with Fox, thank you so much for taking me in your film. And a special thanks to my dear director. Sir, without you, this wouldn't have been possible. So thank you for being the great pillar, strength you have given this film. Like, we all have worked hard for this film. Our DOP, Anish, Lalu, Danny, Upasna, my brother, my sister, everyone has given a 200%.
Well, I really don't speak Tamil at all, and special thanks to my ADs. They have helped me a lot to get the pronunciation right, to get the lip sync right. So thank you team, thank you everyone, and yes, special thanks to Gautam for being so supportive enough and being so encouraging towards me that you've really helped me a lot. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இட் பி கிரேட் ஹெல்ப்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே நான் பயந்துட்டு இருக்கேன், அவங்களாம் ஒருத்தர் பயந்துன்னா என்னங்க நீங்களே பேசுங்க அப்படின்ட்டு ஒருத்தர் மாற்றிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி சான்ஸே இல்லை. எனக்கு ஒருத்தர் லுக்கலைக்குன்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம டான்ஸர் மாஸ்டர் சதீஷ். அவர் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பட் அவர் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் 1 by 1 நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லுவேன். நிறைய விஷயம் இருக்குது நான் சொல்லணும், ஷேர் பண்ணணும். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ நான் சொல்லிடுறேன். இப்போது நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பு அறிவு மணி அவங்க வந்து டோட்டல் நான் நிறைய ஃபைட் மாஸ்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க கூட ஒரு பிரதர்ஹுட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அது வேற என்னை வந்து கான்ஸ்டண்ட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு போய் மானிட்டரில் உட்காரும்போது ஒருத்தர் அங்கே இருப்பார், மாஸ்டர் எப்படி இருக்கு மாஸ்டர், நல்லா இருக்கு. டக்குன்னு போய் ஷார்ட்டில் பார்த்தா இன்னொருத்தர் இருப்பார், ஆனால் அவர் தான் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லி நான் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லணும்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தாங்க அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தாங்க. யாருக்குமே ஆக்சுவலாக அடிப்படவே இல்லை. அண்ட் ரொம்ப என்ன சொல் ஒரு ஸ்டைலிஷாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க்கு. ஸோ டெஃபினட்டாக ஐ நோ யூ கைஸ் ஆர் கோயிங் டு கோ ரியலி ஃபார். கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் now to talk about my favorite dancer Sats. அவர் வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் டான்ஸில் வந்து இறங்கி குத்தலை அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டில் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது எல்லாம் உங்களால தான். நீங்கள் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததோ, எனக்கு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சதோ. ஏன்னா ஆக்சுவலாக அவ்வளோ கூலாக நான் ஒரு சாங்க்கு ஷூட் பண்ணதே இல்லை, எப்போதுமே பயந்துட்டு தான் இருப்பேன். ஆனால் இவர் வந்து என்னை கூலாக வச்சு பிரதர் வி கேன் டூ இட் பிரதர் சில் பிரதர்ன்றாரு. ஏன் இவ்வளோ குவைட்டாக பேசினாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சிங்கம் மாதிரி வந்து நல்லா பிரம்மாண்டமாக பேசுகிறார், ஊன்ட்டு ஸ்டைலிஷாக இருப்பார். ஸோ தேங்க்யூ சதீஷ். பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள்லாம் தான் சொல்லணும். அது ஆடியன்ஸ் மற்றவங்க மீடியாலாம் பிடிச்சிருந்தா சொல்லலாம், இல்லைன்னா விமர்சனமும் பண்ணலாம். நம்ம ஏற்றுக்க போகிறோம், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய சிரமப்பட்டிருக்கோம், நிறைய ஆத்தென்டிசிட்டிக்காக உழைச்சிருக்கோம். அண்டு இந்த மொத்த பெருமையும் எல்லாரும் ஏதோ நான் ஒரு ஓவர் நைட்டில் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டீம் வந்து ஒரு பெரிய பலம். ஐ ஸ்டார்ட் வித் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஏன்னா ரைட் த்ரூ திஸ் என்டையர் ப்ராசஸ் அவங்க கூடவே இருந்திருக்காங்க. என்னோட கோ டைரக்டர் ஜஸ்வினி, என்னோட அசோசியேட் டைரக்டர் சாய் பிரசாத் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பாலாஜி, குமரன், தண்டபாணி, வடிவேல், ஹரி, இவங்க அத்தனை பேரும் எனக்கு பக்கபலமாக இருந்திருக்காங்க எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும். நான் கூட அது மாதிரி கிஃப்டட் நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி இந்த படத்தோட கேமராமேன் மிஸ்டர் அனீஷ், அவர் வந்து ஆர்டி ராஜசேகர், அவர் இங்கே இல்லை, அவர் ஒரு தெலுங்கு பட ஷூட்டிங்கில் இருக்கார், அதனால் வர முடியல. அவர் வந்து ஆர்டி ராஜசேகர் சாரோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெயிலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. விஷுவலி கதையை மீறாமல், அந்த யதார்த்தத்தை மீறாமல், அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் நன்றி. அவரோட லைட்டிங் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் திரு ராமலிங்கம் சார், அவரும் இங்கே இல்லை. அவர் வந்து காலா படத்தில், ரஜினி சார் படத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் இப்போ ஒரு 2 நாளாக, இல்லைன்னா அவரும் கண்டிப்பாக வந்திருப்பார். அவரும் அந்த உண்மைத்தன்மை கொண்டு வரத்துக்கு நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு.